தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை சிறப்பாக கொண்டாடுறோம். அந்த தைப்பூசம் எவ்வாறு உருவாச்சு, அதோட வரலாறு வழக்கத்தை பற்றி பார்ப்போம். அசுரனை அழிக்க அன்னையிடம் வீரவேலை வாங்கி தமிழ் கடவுள் முருகன் கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாகும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம். 27 நட்சத்திர மண்டலங்களில் 8வது நட்சத்திரம் பூசமாகும். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தான் தைப்பூச விழாவாக இந்துக்களால் கொண்டாடப்படுது. தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமதி நாளாக, அதாவது பருவம் பௌர்ணமி நாளாக பூச நட்சத்திர கடகராசியில் அமைந்த ஒன்றா இருக்கும். கடகராசி சந்திரனின் சொந்த ராசி. அங்கே சந்திரன் நிற்கும் போது பலம் பெறும். தைப்பூச நாளில் சூரியன் நேர் எதிரே மகராசியில் நிற்கும். அது முழு நிலவு நாளாகும். பூச நட்சத்திரத்தில் தான் நவக்கிரகங்களின் முதன்மை சுபகிரகமான வியாழ பகவான் அவதரித்ததாக சொல்கிறாங்க. இந்த நாளில் குரு வழிபாடு, கல்வி கேள்விகள் ஆரம்பத்தில் எல்லாம் இது சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தைப்பூசம் முருகப்பெருமானோட விசேஷ தினம். அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்துதல், ஏடு அதாவது படிக்க தொடங்குற போன்றோட சிறப்பாக செஞ்சு வைப்பாங்க. மேலும் அடியார்கள் காவடி எடுத்தல், கற்பூரத்தட்டி சேர்ந்துதல் போன்ற நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுறதுக்கு இந்த நாள் எடுத்துப்பாங்க. இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோயில்களிலும் எல்லா சிவன் கோயில்களும் திருவிழாக்கள் நடைபெறும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தமிழர்கள் வசிக்கிற பெரும்பாலான உலக நாடுகள் எல்லாம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோயில்களில் பக்தர்கள் காவடி எடுத்து பால் குடம் எடுத்தல் போன்ற சிறப்பான நேர்த்திக்கடன்கள்லாம் செலுத்துகிறாங்க. வரலாறுன்னு பார்த்தோன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட போரில் அசுரர்களை அழிக்க முற்படுறாங்க. அப்போ தேவர்களால் அவர்கள் எதிர்க்க முடியாமல் சிவபெருமான் போய் முறையிடுறாங்க. தங்களால் அசுரர்களை அழிக்க முடியல, எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய பலமிக்க சக்திமிக்க ஒரு தலைவனை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கருணைக்கடலான சிவபெருமான், அதாவது நம்பெருமான், தேவர்களை முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரம் தான் கந்தன் அவதாரம். சிவனோட நெற்றிக்கண்ணிலேருந்து 6 தீப்பொறிகள் கிளம்புது. 6 அழகான குழந்தைகளாக உருமாறுது. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அது 6 முகங்களுடன் உருவாகுது. அப்படி அவதரித்த கடவுளுக்கு பேர் கந்தன். அவர் தான் முருகனோட அவதாரமாக வராரு. சிவனின் மனைவியான பார்வதி தேவி இந்த தைப்பூச நாளில் தான் பழனியில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு வேலை ஆயுதமாக வழங்குறாங்க. மற்ற கோவில்களை காட்டிடும் பழனியில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பார்வதி தேவி கொடுத்த அந்த வேலை வச்சு தான் அசுர குலத்தை அழித்தார் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் அப்படிங்கிற திருச்சிலவாய்களை வதம் செய்து நிம்மதியடை செய்தவர் முருகப்பெருமான். எனவே தான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலை வழிபட்டால் தீய சக்தியில் நம்மளை தாக்காமல் இருப்பதோட அந்த சக்தியில் நம்ம விட்டு விலகும் சொல்கிறாங்க. தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாதம் அணிந்து விரதத்தை தொடங்குறாங்க. சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை டெய்லி பாராயணம் செஞ்சு தைப்பூசத்து அன்னைக்கு பழனி முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிக்கிறாங்க. ஆறுமுக பெருமானோட அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள். முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்லையும் முருகனடியார் பல பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தில் முருகனை தரிசனம் செஞ்சு வழிபாடும் செய்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா தைப்பூசத்து அன்னைக்கு முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செய்வதை பக்தர் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. தீராத நோய் ஏற்பட்டு அவதிப்பெறும் பட்சத்தில் முருகனுக்கு காவடி இருப்பதாக வேண்டிக்கிட்டேன்னா அந்த நோயெல்லாம் அகண்டு போயிடுது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது. இது உணர்வுபூர்வமாக பக்தர்கள் அனுபவிச்சதுனால தான் தங்களை வேண்டுகள் நிறைவேறதும் பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் தைப்பூசத்து அன்னைக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.